அப்புறம் படிக்க முடியாம போயிடும். அது சொல்லிட்டு இப்ப படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா இருக்கும். விட்டுருங்க. ஓகே, நானே படிச்சுக்கிறேன். காதலி திரையில் காளியாவாதி வாக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். காதலை திரையில் கேட்கல என்ன சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உலக உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டைரக்டர், ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம்.